மலையாள திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி இப்போ முழு சங்கியாக மாறியாச்சு. பிஜேபியில் சேர்ந்து எம்பி சீட்டை வாங்கியாச்சு. அந்த எம்பி சீட்டிலே பயங்கர குளறுபடிகள் இருக்குது. ஓட்டு வந்து திருடி ஜெயிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இங்கே ஓடிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் பெரிய போராட்டங்களும் நடக்குது. அந்த வகையில் இவர் வந்து பத்திரிகையாளர்களை கண்டாக்கவே எரிஞ்சு விழுகிறாப்புல. நீ யார்? உனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நீ யாருக்கிட்ட நீ இப்போ கேட்குறேன்னு தெரியுதா? நீ அதை அதாவது அதை யோசித்து நீ வந்து கேள்வி கேளு. இவன்னா அவ்வளோ பெரிய ஆளா? நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த கேள்விகள்லாம் பார்க்க முடியும். എന്റെ വഴി എന്റെ അവകാശമാണ്. പ്ലീസ് മൂവ് ഔട്ട്. പോലീസ് എന്തിനാ നിൽക്കുന്നത്? ക്ലിയർ മൈ വേ പ്ലീസ്. ആസ്ക് ഹർ ടു മൂവ് ബാക്ക്. ആസ്ക് ഹർ ടു മൂവ് ബാക്ക്. സൗകര്യമില്ല പറയാൻ. നിങ്ങൾ ആരാണ്? നിങ്ങൾ ആരോടാ ചോദിക്കുന്നത്? വളരെ സൂക്ഷിച്ച് സംസാരിക്കണം. നിങ്ങളോട് പറയാൻ സൗകര്യമില്ല. മാധ്യമാരാ ഇവിടുത്തെ ജനങ്ങളാണ് വലുത്. പ്ലീസ് ബി കെയർഫുൾ. സൗകര്യമല്ല പറയാൻ. ആളാവാൻ വരരുത്. എന്റെ അടുത്ത് ആളാവാൻ വരരുത്. ആളാവാൻ വരുന്നില്ല. ആളായവർ പറഞ്ഞാൽ മതി. ആരോപണങ്ങളുടെ പുറത്തുവന്ന രേഖകളുടെ മറുപടി, അതും മാധ്യമപ്രവർത്തകരോട് വേണ്ട. അങ്ങയെ ആളാക്കിയ അങ്ങ് തന്നെ പ്രജകളെന്ന് വിശേഷിപ്പിക്കുന്ന വോട്ടർമാരോട് മതി. இந்த கூத்தாடியோட உடல் மொழியை பாருங்க. கைகளை நீட்டிட்டு நீ யாரு, நான் யாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும் அப்படின்னு எரிஞ்சு விழுகிறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு கூத்தாடியை, அதுவும் கல்வியாளர்கள் நிறைஞ்ச கேரளாவில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் வந்து போலியான வாக்குகள் நிறைய. கூடிய சீக்கிரமே வரும். அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து நம்ம ராமசாமி, இவர் வந்து ஒரு காணொலி ஒன்று கிடச்சிச்சு, பார்த்தேன். அதில் சொல்கிறாப்புல, யாரை வந்து நம்ம பிரதமராக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. யாரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், அதெல்லாம் ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. யார் யாரோ வந்து உட்காடுறாங்க, யார் யாரோ வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இவர் பேசுகிறத இப்போதைக்கு உள்ள மோடியுடைய ஆட்சியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். மிகச்சிறிய மனிதர்களை பெரிய நாற்காலிகளில் அமர்த்தி விட்டோம். பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் அதுதான் பண்ணிருக்கோம். நம்ம மிக சர்வ சாதாரணமான மனிதர்களை, நம்மை விட எல்லா விதத்திலும் தாழ்ந்தவர்களை, பணத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் நம்மை விட தாழ்ந்தவர்களை பெரிய பெரிய நாற்காலிகளில் அமர்த்தி விட்டோம். அதை பார்த்து நாமளே மலைச்சு போய் நாமளே கும்பிடு போடுறோம். இந்த புத்தி நமக்கு மாறணும். இந்த கேவலம் நம்ம விட்டு ஒழியணும். அப்பதான் நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அப்புறம் தான் நல்லது விளைய முடியும் நான் நினைக்கிறேன். மோடியா இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத்தா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த நாட்டை ஆள்வதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன பிளானிங்கோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு தான் சம்பாதிச்சா போதும், தன்னுடைய நண்பர்களான அதானி அம்பானி இவர்களை சம்பாதிச்சா போதும், நாட்டு மக்களை வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மோத விட்டு அந்த ரத்தத்தில் வந்து நாம் வந்து ஆட்சி செய்வோம், நம்முடைய அதிகாரத்தை பலப்படுத்திக்குவோம், இப்படி ஒரு எண்ணம் உள்ளவர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய பிரதமராக 10 வருஷம் தொடர்றாருனாக்க இந்த தேர்தல் தில்லுமுல்களை வச்சு தான் தொடர்றாரு. ஏன்னா மக்களுடைய ஆதரவு சுத்தமாக கிடையாது. நம்ம நாட்டோட நிலைமை எவ்வளோ கீழே போயிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும். கூடிய விரைவிலேயே இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தாப்புல இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாக்க நான் தமிழர்கள்ட்ட 2-3 வார்த்தை தமிழில் பேசிவிட்டு தமிழர்களுக்கு நான் வந்து அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்லாம் புருடா விட்டுட்டு இருப்பார். அவர் உண்மையிலேயே அவர் செஞ்ச ஒரு மோசமான செயலை பாருங்கள். தொழில் நிறுவனங்களை மிரட்டும் ஒன்றிய பாஜக அரசு. பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில்தான் தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என நிறுவனங்களை ஒன்றிய பாஜக அரசு மிரட்டுகிறது. தெலுங்கானாவில் செமி கண்டக்டர் ஆலை தொடங்கவிருந்த நிறுவனத்தை மிரட்டி ஆந்திராவில் ஆலையை தொடங்க ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதேபோல் தமிழ்நாட்டில் செமி கண்டக்டர் ஆலை தொடங்கவிருந்த நிறுவனத்தை மிரட்டி அதனை குஜராத்திற்கு மாற்றியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. இவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பிரதமரா இல்லை குஜராத்துக்கு மட்டும் பிரதமரான்னு தெரியல. இன்னும் ஒரு குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக தான் தன்னை நினச்சிட்டு இருக்கிறார்.
குஜராத்துக்கு மட்டும் நம்ம நல்லது செஞ்சால் போதும், மற்ற மாநிலங்கள்லாம் எக்கேடு கெட்ட போனால் போதும் அப்படிங்க இந்த மனநிலை இருக்குது. இதுவே ஒரு சைக்கோ மனநிலைங்க. இந்த ஆளை வந்து தொடர்ந்து நம்முடைய தலையெழுத்து ஒரு 10 வருஷம் போலி வாக்காளர்களை வச்சு ஆட்சி அமைச்சிட்டார். இதற்கு மேலும் இந்த ஆளை வந்து நம்ம வச்சோன்னாக்க நம்ம நாடு மிக மிக மோசமான நிலையை நோக்கி போகும். அதற்கு முழு பொறுப்புதாரி நாமளாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா தெரிஞ்சே ஒரு தவறை நம்ம செஞ்சோன்னாக்க அது வந்து யாருடைய தவறுங்க? இதற்கான முன்முயற்சி அதான் தென் மாநிலங்களில் சுத்தமாக வாஸ் அவுட்டு. தென் மாநிலங்களில் இவர்கள் கால் பதிக்க முடியாது. ஆனால் வட மாநிலங்களில் இப்போ தான் அந்த மக்கள் வந்து உணர்றாங்க இவர்கள் செய்த அந்த தேர்தல் தில்லுமுள்ளுகள் எல்லாம். இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும். ஊடகத்துறையாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். முக்கியமாக வட மாநில மக்கள்கிட்ட போய் இந்த உண்மைகள்லாம் சேர்ந்தால் தான் இந்த மோடியுடைய அக்கிரமக்கார ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அவர்கள் பயப்படுறாங்க, ஆட்சி விட்டு இறங்கினா நம்ம கம்பி எண்ணுவோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும்.